டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சியில என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் முத்துக்குமாரி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சி விருச்சிகக்கார நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குது மேம்? விருச்சிகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோச்சார நிலைகள் 2017 இருந்தே அதிகமாக எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ராசி யாருன்னா விருச்சிகம். ஸோ நம்ம நினைக்கலாம் ஜென்மசனி அஷ்டமசனிலாம் இதில் விருச்சிகம்ங்கிற ராசி உள்ள அடிபடவே இல்லையே, அப்புறம் ஏன் விருச்சிகம் கஷ்டப்பட்டுட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குறிப்பிட்ட இந்த சனியுடைய மூமெண்ட்டும் ராகு கேதுவுடைய மூமெண்ட்டும் விருச்சிகத்துக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ போன ராகு கேது பயிற்சியில் குழந்தை பேர், குழந்தைகளால் கஷ்டம், இந்த மாதிரியான விஷயங்களை விருச்சிக ராசினியர்கள் அதிகமாகவே ஃபேஸ் பண்ணாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சா கூட போக முடியாது, கோவிலுக்கு போகணுன்னா போக முடியாது, ஏதாவது தெய்வ வழிபாடு பண்ணால் உடனே ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிறது, கெட்ட சகுனம் மாதிரி தோன்றது, கடவுள்கிட்ட போகிறதுக்கே ஒரு பயப்படுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளெல்லாம் விருச்சிகம் மன ரீதியாக நிறைய ஆட்பட்டாங்க. அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு விலகும். என்ன ரீசன்னா, ராகு 4ஆம் இடத்துக்கு தான் வராரு, மனசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு தான் வராரு, குரு பார்வையும் ராகுவுக்கு விழுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஓவர் திங்கிங்கு, ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்தாலும் வரும், கண்டிப்பாக வரும், வராதுன்னு இல்லை. வரும் பட்சத்தில் இது நம்மளுடைய ஒரு மனோநிலை தான், இதுக்கு உண்மையான ரீசன்கிறது எதுவும் இல்லைன்னு இவங்க தன்னைத்தானே தேத்திட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அப்படி ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத ராகு கொடுப்பாரு. கேதுவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேதுவுடைய பிளேஸ்மெண்ட் இஸ் இன் 10th house. கரியரை சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. ஸோ கரியரில் கூட எனக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்தும் டேலண்ட் இருந்தும் என்னால் நான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியலேன்னு வருத்தப்பட்டவங்க கூட தன்னை வெளிக்கொண்டு இருந்து தன்னுடைய டேலண்ட் மூலமாக பிழைக்கக்கூடிய ஒரு வருடம். ஸ்கில்லை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கர்மஸ்தானத்தில் கேது உட்காரும்போது நிறைய நல்ல கர்மாக்களை பண்ணுவாங்க. ஒரு மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, வாக்கு ரீதியாகவும் சரி, நல்ல விஷயங்களை பேசுறது, நல்ல விஷயங்களை பார்க்குறது, நல்ல விஷயங்களை கேட்குறது, தான தர்மம் பண்ணுறது, ஒரு குட்வில்லாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விருச்சிகம் பண்ணி நிறைய நல்ல கர்மாக்களையும் இந்த கேது சம்பாதிக்க வைப்பார். ஸோ இவங்க சம்பாதிக்கக்கூடிய இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் இவங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக இவங்களுக்கு வேலை செய்யும். ஸோ ஒரு நல்ல நல்ல விஷயங்களை டெபாசிட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இந்த கேது கொடுக்குறாரு. சூப்பர் மேம், சூப்பர். இவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் ரீதியாக என்ன மாதிரியான வளர்ச்சிகள்லாம் இந்த ராகு கேது கொடுக்கும் மேம்? பார்ட்னர்ஸ் மூலமாக லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது விருச்சிகத்துக்கு. ஸோ ஏதாவது ஒரு பர்சனை நீங்கள் பார்ட்னராக ஆட் பண்ணிக்கிறீங்க, உங்களோட லாங் டைம் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ஒரு ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். இல்லை சில விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணலான்னா, பார்ட்னர்ஷிப்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் தான் சோலோவாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் அப்படின்னா, ஆன்செஸ்ட்ரல் பிஸ்னஸ்னு இருக்கும், ஒரு குடும்ப தொழில்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எடுக்கலாம். இல்லை அந்த மாதிரியான பிஸ்னஸும் எதுவும் இல்லை அப்படின்னாலும் இவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ண பிடிக்குமோ அதை தைரியமாக எடுக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்களை பண்ணாங்க அப்படின்னா தொழிலில் சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% கேரண்டீட். ஆனால் பணத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸ்பெண்டிங் இந்த சென்ஸ் ஜென்ரல் ஸ்பெண்டிங்கை பற்றி நான் பேச வரல, பிஸ்னஸில் இவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெண்டிங் எப்படினாலும் ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ்க்கு தேவை. அதை கரெக்டாக அழகாக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்துட்டு இதை விட சீப்பாக பெட்டராக ப்ராடக்ட்ஸ் இன்னொரு இடத்துல கிடைக்குது அப்படின்னு யோசிக்க வைக்கும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துல என்ன பண்ணுவார், டக்குன்னு கண்ணுக்கு ஒன்று பிடிக்குதா அதை வாங்கு, டக்குன்னு ஒன்று பிடிக்குதா இதை செய், அந்த மாதிரி உங்களை ரொம்ப ஸ்பீடாக ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ கேது 10ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து ஒவ்வொரு பொருளையும் பர்ச்சேஸ் பண்ணும்போது, பிஸ்னஸ்க்குள்ளே பணத்தை போடும்போது சக்ஸஸ் அப்படிங்கிறது 100% பாசிபிள். மேம், இப்போ நம்ம தொழில் சார்ந்து நம்ம சொன்னீங்க, தொழில் செய்கிறவங்க என்ன மாதிரி இருக்கணும், நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இதே நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க இல்லையா? ஸோ இந்த வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க்கிங் கம்யூனிட்டி அப்படிங்கிறது ஹியூஜ் தான். பிஸ்னஸ் பீப்புளோட இவங்க அதிகமாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது எப்படி இருக்க போகுது, ஹியூமிலேஷன், பர்சனல் அட்டாக், இந்த 2 விஷயமும் ஒர்க் பிளேஸில் இருக்குன்னா அதை கண்டுக்காமல் நீங்கள் வேலை செய்யணும். அதை கண்டுக்கிட்டு பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதனால் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு வேலை மாறணும், இந்த மாதிரியான நிலைமைக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளே போக வேண்டியது வந்துடும். ஸோ நான் வேலை செய்கிற வரைக்கும் நீ எனக்கு கொலீக், அதுக்கப்புறம் நான் யாரோ நீ யாரோ. ஸோ நீ பேசுகிற விஷயங்கள் என்ன எஃபெக்ட் பண்ணாது, நான் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன், என் கரியர் க்ரோத்துக்காக இங்கே வந்திருக்கேன், இந்த மைண்ட் செட்டோட போய்கிட்டே இருங்க, ஒரு பெரிய வெற்றிங்கிறது ராகு கேதுவில் இருக்குது. சூப்பர் மேம், சூப்பர். இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் மேம்?
ஸோ வயசுக்கு மீறின விஷயங்கள விருச்சிக ராசி குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டீனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தனக்கு தேவையில்லாத விஷயங்களை வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறது, மொபைல் ஹேண்ட்லிங்கு, டிவி, டெலிவிஷன், மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக சில அடிக்ஷன்ஸ்குள்ளே இவங்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஓகே. குறிப்பாக ஏதாவது ஒரு அடிக்ஷனை இந்த டைமில் பழகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் லாங் அது கூட வரும். ராகு 4ஆம் இடமான மனசை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு காரணத்தினால மனசுக்கு எது பிடிக்குதோ அதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த அடிக்ஷன் சிவியர் அடிக்ஷனுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த டைமில் தான் இருக்குது. சில பேர் வந்து தேவையில்லாத புது பழக்கங்களை கூட பழகுவாங்க டீனேஜர்ஸ். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விருச்சிக ராசியில் உள்ள டீனேஜர்ஸு இல்லை ஒரு சின்ன ஒரு 20-25 வயசில் இருக்க பசங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்னால ப்ராப்ளம் வரும். கூடா நட்பு வந்து அப்படிங்கிறது கூடாது. ஸோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு பழக்கத்தை பழகுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து உடல்நிலை சார்ந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குமா? உடல்நிலைங்கிறது பெருசாக பாதிக்கப்பட போகிறதில்ல, அதில் பயப்பட வேண்டாம். பட் ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதன் மூலமாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, வெஹிக்கிளை ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணுறது, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது, புதுசாக ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறது, அவங்களுடைய சக்திக்கு மீறி ஒரு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெஹிக்கிள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதன் மூலமாக பிரச்சனை வந்துடும். அப்போது வெஹிக்கிள் ஹேண்ட்லிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷார்ப்பான கூர்மையான ஆயுதங்களை இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கவனமாக இருக்கணும். நெருப்பில் கவனமாக இருக்கணும். ஓகே. லெத்தாஜிக்காக இருக்கக்கூடாது. நம்ம என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறோமோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதில் கவனமாக இருக்கும் பட்சத்தில் ஃபிசிக்கலாக எந்த ப்ராப்ளமும் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது இல்லை. ஓகே மேம். ஓகேக்கா. நிறைய விஷயங்கள் வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பாங்க மேம்? ஸோ மனநிலைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு விரக்திங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களுக்கு கூட ஒரு விரக்தி இருக்கும். உன் வயசுக்கு விரக்திலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, ஒரு பிடிப்பின்மை அப்படிங்கிறது மனசில் இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ முயற்சி பண்ணால் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒருக்க சக்ஸஸ் ஆகலைன்னா உட்காந்துருவாங்க அப்படியே. திரும்ப ஒருக்க ரீட்ரை பண்ணுவோம், இல்லை மாற்றி யோசிப்போம். ஒரு வழி நமக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அடுத்து என்னதுங்கிறத பார்ப்போங்கிற மைண்ட் செட்டை ராகு கொடுக்க மாட்டார். ஸோ மந்தமாக ஒரு விஷயத்த தப்பாக அந்த தப்பை திருத்தாமல் திரும்ப திரும்ப அதே தப்பை ரிப்பீட் பண்ண வச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ நேரமும் காலமும் தான் இதனால் விரயமாகும். ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா ஒன்று அந்த இடத்த விட்டு நகலணும் அல்லது அந்த தப்பை திருத்தணும். இது ரெண்டையும் விருச்சிகம் பண்ணும் பட்சத்தில் தேவையில்லாத ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறது இந்த டைமில் ட்ரிகர் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஓகே. சூப்பர் மேம். இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவங்க எப்படி கண்ட்ரோலாக இருக்கணும், அவங்க என்னென்ன விஷயத்த மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து அவங்கள பாதுகாத்துக்கணும்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் மேம்? பார்வையற்றோர் இருப்பாங்க, மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட போய் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சாப்பாடு மட்டும் கொடுக்காம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசுகிறது, ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறது, அவங்க கூட பழகிறது, ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு ரெமெடியாக வந்து இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி முதியோர் இல்லத்துக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி கொடுக்குறாங்க, அங்கே உள்ள முதியோர்களுக்கு வந்து இவங்க பெட்ஷீட்ஸ்லாம் வாங்கி டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு பெரிய நல்ல ரெமெடியாக அமையும். மேம் இவங்களுக்கு தொழில் ரீதியாக சரி நல்ல விஷயங்கள் நடக்கும், வேலையில் இருக்கவங்களுக்குமே வந்து ரொம்ப நல்ல மாற்றங்கள்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம் இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.